எங்க இருக்க ராதா? நீ அவளை பாத்தியா தாமினி? இல்லம்மா, ராதா எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? மோகனையா மறுபடியும் என் கையை பிடிக்கிறாரு அப்படின்னா இவருக்கு சுய நினைவு வருது. மோகனையா, 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 நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? மோகனையா, கண்ணு திறந்து பாருங்க. இவன் வேற கண் முழிக்கிறானே, இவ எழுந்துட்டானா அப்புறம் தாமினி மேடம் என்ன கொன்னுடுவாங்க. மோகனையா, இங்க பாருங்க. மோகனையா, என் மோகனையா மேல நீ கை வைக்க நினைச்சா கூட கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் உன்னோட உயிரை எடுத்துருவேன். அவனை நான் அப்புறமா கொன்னுக்கிறேன். முதல்ல உன் கதையை நான் முடிக்கிறேன். ஏய்! நான் சும்மாதான் அவ பேரை சொன்னேன். இன்னைக்கு மோகனோட இந்த நிலைமைக்கு அவதானே காரணம். என் பொண்ணு சொல்றது 100க்கு 100 சரி. அஜித் கொஞ்சம் தள்ளுப்பா. காது, சூனியக்காரி கூட 7வது வீட்டை விட்டு 8வது வீட்டை தான் அழிப்பா. ஆனா இந்த ராதா இருக்காளே, சூனியக்காரிக்கே அம்மாவா இருக்கா. அண்ணி போது நிறுத்துறீங்களா? அட அம்மா, நான் மோகனை பார்த்துட்டு வரேம்மா. என்ன ரொம்ப நேரம் கொஞ்சம் இரு தாமினி. இந்த இடத்தை விட்டு இப்ப நீ எங்கேயுமே போக கூடாது. குருக்கள் அப்ப என்ன சொன்னாரு? வயசானவங்க, குழந்தைங்க, நோயாளிங்க அவங்க மட்டும்தான் இங்க இருந்து போகலாம். நீ போக கூடாது. அம்மா, அது தாமினி ப்ளீஸ். ஹே, மோகனுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு கல்யாணம் பண்ணுவேன்னு சத்தியமா நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அவன் கல்யாணத்தை பத்தி நான் பெரிய கனவே கண்டு வச்சிருந்தேன். சரி விடு. இத பாரு, எந்த காரணத்துக்காக இந்த கல்யாணம் நடக்குதுன்னு மறந்துடக்கூடாது. சாஸ்திர சம்பிரதாயம்லாம் எதுவுமே இல்லாம இந்த கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கு மேல வேற எதுவுமே தப்பா நடந்துடவே கூடாது. ஆனா அம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது. புரிஞ்சுக்கோ. அபசகுனம் ஆரம்பிச்சாச்சேம்மா. அதுக்கு பேருதான் ராதா. அவ என்னோட கல்யாணத்தை நிப்பாட்ட நிச்சயமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாளே. உனக்கு அவ்வளவு தைரியமா? அந்த சாவே பார்த்து பயப்படுற அளவுக்கு உன்ன மோசமா கொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இவனை கொல்றேன் பாரு.
ராகுல் ப்ளீஸ் ராகுல் கதவை தர. என்ன மன்னிச்சிரு குஷி. வாசல்ல அந்த கயிறு இருக்கிறதால என்னால வெளியே போய் கதவை திறந்து விட முடியாது. ராகுல் ப்ளீஸ். சித்தப்பா சித்தப்பா ப்ளீஸ் டோர் திறங்க. ராகுல் கதவை தர ப்ளீஸ். இந்த மாதிரி பண்ணாத சித்தப்பா. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் டோர் திறங்க. என்ன ராதா மோகன் கிட்ட போக விடுங்க ப்ளீஸ். தாமன் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி ராதா என்னோட ஃப்ரெண்ட். ப்ளீஸ் என்ன என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட போக விடுங்க. சித்தப்பா நீங்க என்கிட்ட சொல்லுவீங்கல என் மேல உங்களுக்கு நிறைய பாசம் இருக்குன்னு. சோ ப்ளீஸ் எனக்காக டோர் திறந்து விடுங்க ப்ளீஸ். ஆமா குஷி கண்ணா, உன் மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. ஆனா சாரி, என்னால கதவை திறக்க முடியாது. நீ ரொம்பவே சின்ன பொண்ணு குஷி. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு எதுவும் தெரியாது. அந்த ராதா கொஞ்சி பேசி உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்கா. ஆனா என்ன ஏமாத்த முடியாது. சாரி குஷி, இந்த கதவு கண்டிப்பா திறக்கும். தாமினியும் மோகன் அண்ணாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா. தாமன் எனக்கு அம்மா ஆக முடியாது. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். தாமனி மோகனை என்னைக்குமே கல்யாணம் பண்ண கூடாது. சரி குஷி, அமைதியா இருமா. கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு மேல கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க. ப்ளீஸ் தாமினி இவளோட அம்மாவாக்காதீங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிடுமே. ப்ளீஸ் அந்த மாதிரி நடக்க விடாதீங்க. ராதாவுக்கு அங்க போராடுற சக்தியை நீங்க கொடுங்க. ஏன்னா இந்த போராட்டத்துல அவ தனியா நிக்கிறா. அவளுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஒழுங்கா என் கையை விடு. மோனையா விடு. கடவுளே கிருஷ்ணா, இந்த நீல நிற மருந்து மோனைய உடம்புக்குள்ள போகுது. இது போகாம நான் எப்படி தடுக்கிறது? இவ சொன்னாலாம் கேட்க மாட்டா. இவளுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்றது? மோனையா நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ சத்தம் கேட்டுச்சுல. இது ராதாவோட குரல் ஆச்சு. அப்படின்னா நிச்சயமா இவ ஏதோ ஒரு வில்லங்கத்தை பண்ணிருக்கா. அந்த ஆள் மட்டும் அந்த ரூம்குள்ள மாட்டிக்கிட்டானா? மறுபடியும் வந்துட்டா. இன்னைக்கு உனக்கும் மோகனுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான். இல்லம்மா, இந்த தடவை மோகனுக்கு எனக்கு நடுவுல யாரும் வர மாட்டாங்க. எனக்கு மோகன் சொந்தமாகி தீரும். ராமன், நீ ஏதாவது சொன்னியா? இந்த தடவை மோகன் நிச்சயமா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல காது. நம்ம மோகன் சீக்கிரமா குணமாய் திரும்பி வரணும்ல, அதுக்காக ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாரும் போய் மோகனை பார்க்கலாமா? வாங்க வாங்க. என்னடி பண்ற? தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க மாட்டியா? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. அநேகமா இந்த தடவை ராதா எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டா போல இருக்கு. ஐயோ பைத்தியக்காரி. ராகுல் கதவை தர. ராகுல் ப்ளீஸ். ராகுல் சித்தப்பா ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். Na
குஷி ஐயோ செலக்கண்ண தண்ணி கொண்டு வா குஷி இங்க பாருமா என்னாச்சு 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 குஷி என்ன பண்ணுது குஷி நல்லா மூச்சு இழுத்து விடு அக்கா இந்தாங்க இந்த தண்ணி தண்ணி குடி பொறுமையா ஓகேவா போதுமா அத்தை எனக்கு நல்ல ஃபீலிங் வர மாட்டேங்குது மோகன் ஏதோ பெரிய ப்ராப்ளம்ல இருக்கிற மாதிரி மனசு ஃபீல் பண்ணுது ஆமா குஷி ஏன் மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு இல்ல குஷி நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை முழுசா நம்பணுமா இல்லையா மோகன் அண்ணாவுக்கு எதுவும் ஆகாது அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் எல்லாரும் இருக்காங்கல்ல அவங்க மோகன் அண்ணாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க ராதா என்கிட்ட சொன்னா யார்கிட்ட லவ் இருக்கோ அவங்க கூட நமக்கு ஒரு கனெக்ஷன் வருமா அவங்களுக்கு ஏதாவது தப்பா நடக்குதுன்னா கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு ஃபெயில் பண்ணுவாங்களாம் அத்தை ராதா மோகன் பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னு தோணுது குஷி குஷி சித்தப்பா ப்ளீஸ் டோர் தரங்க ராகுல் ப்ளீஸ் கதவை திறந்து விடு ராகுல் இந்த மாதிரி பண்ணாத சாரி குஷி தாமினி கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது தான் நான் கதவை திறப்பேன் ஐயோ இந்த சமயத்துல யாருமே போன் எடுக்க மாட்டாங்களே அண்ணனும் ராதாவும் உண்மையாவே பெரிய பிரச்சனையில மாட்டிருந்தாங்கன்னா கடவுளே கிருஷ்ணா ராதா மோனையா ராதா மோனையா நான் இங்க இருக்கேன் மோனையா நான் இங்க இருக்கேன் மோனையா மோனையா என்னாச்சு மோனையா என்னாச்சுமா நீ ஏன் கத்துன ஐயோ யார் இந்த ஆளு ராதா இங்க என்னதான் நடக்குது அத்தை நான் தான் இங்க மோகனையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னல பாருங்க இந்த ஆள் தான் என்ன கடத்திட்டு போன ஆளு என்ன ஆமா இதே ஆளுதான் பஸ்லயும் பாம்பு வச்சான் இப்ப இங்க மோகனை எவ கொலை பண்றதுக்காக வந்திருக்கா மோகன்
இந்த விஷயத்தை உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க உடனே சொல்லுங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? ஐயோ கடவுளே, மோகனுக்கு எதுவும் ஆகலையே. அத்தை, மோகன் ஐயாவுக்கு சுயநினைவு வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பேரு சொன்னாரு, காலை கூட அசைச்சாரு. எனக்கு என்னமோ கடவுள் கிருஷ்ணரோட அருளால மோகன் ஐயாக்கு கூடி சீக்கிரம் குணமாயிடும்னு நினைக்கிறேன். ராதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ராதா. உங்ககிட்ட நான் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராதா. ஒரு அம்மாவா யோசிச்சேனே தவிர ஒரு மனுஷியா நான் யோசிக்கல. மோகன் மேல இருக்கிற பாசத்துல உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனாலும் நான் பண்ணது தப்புதான். மோகனோட உயிருக்கு ஒன்னால ஆபத்து வரும்னு நான் எப்படி யோசிச்சேன்னு எனக்கு தெரியல. எத்தனையோ முறை நீதான் மோகனோட உயிரை காப்பாத்திருக்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ராதா. என்னத்த நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க அது எல்லாத்தையுமே மோகன் ஐயா நல்லதுக்காக தானே செஞ்சீங்க. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரே நோக்கம் தானே, மோகன் ஐயாவை காப்பாத்தணும். உங்க தாய் பாசத்தினாலதான் இவருக்கு எதுவும் ஆகல. நான் இங்க வெறும் இவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி தான் பண்றேன். மத்தபடி உங்க பாசம் தான் மோகன் ஐயா கூட இருக்கு. அது மோகன் ஐயாவுக்கு எதுவும் ஆக விடாது. மோகன் ஐயா நடுங்குறாரு. மோகன் ஐயா, டாக்டர் சீக்கிரம் வாங்க. டாக்டர் சார், டாக்டர், என்ன நடக்குது? மோகன் ஐயா, டாக்டர் சீக்கிரம் பாருங்க. டாக்டர் சார், இதுதான் அந்த கொலைகார. இந்த ஊசியை தான் இதுல குத்தனா. இது என்ன மருந்துனே எனக்கு தெரியல. இந்த நீல நிற மருந்து போட்டா. என்னாச்சு? மோகன் ஐயா ஏன் நடுங்குறாரு? இவரோட பாடியில பாய்சன் இன்ஜெக்ட் ஆயிருக்கு. இவரை உடனடியாக ஐசியூக்கு கொண்டு போகணும். சீக்கிரமா கொண்டு போங்க டாக்டர் சார். டாக்டர் சார், மோகன் ஐயாக்கு எதுவும் ஆகாதுல? அவர் சரியாயிடுவார்ல? இங்க பாருங்க, இவரோட நிலைமையை பார்க்கும்போது இவர் பொழைக்கிறது கஷ்டம்தான் தோணுது. எல்லாரும் கொஞ்சம் தள்ளுங்க ப்ளீஸ். மாப்ள, மோகன் பாத்து. ராதா, நான் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேம்மா. நாக்குல நரம்பில்லாம உன்னை என்னென்னமோ நான் பேசிட்டேன். நான் பண்ண தப்புக்கு அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ராதா. என்ன இது? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அத்தை, இந்த நேரத்துல நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது. மோகன் ஐயாவோட நிலைமை மோசமாயிட்டே போகுது. நமக்கு மோகன் ஐயா சரியான போதும். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மாமா. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மாமா. மிஸ்டர் திரிவேதி, ப்ளீஸ் இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிடுங்க. அப்பதான் பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். இது என்ன ஃபார்ம் டாக்டர்? பாருங்க சார், பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவரை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். இன்ஃபேக்ட் அதுக்கு பாசிபிளே இல்லை.